காடுவெட்டி சோழனை காஞ்சிபுரம் போகச் செய்து கதவுகளை மூடிட்டு கதவுல மீன் சின்னத்துக்கு பதிலாக ரிஷப முத்திரையை பதிச்சிட்டு போகிறாரு சித்தரான சிவபெருமான். காடுவெட்டி சோழன் பின்னாடியே போய் வைகை ஆற்றை கடந்து அவர் போகிற வரைக்கும் இருந்து வழி அனுப்பி வச்சுட்டு வராரு சித்தரான சிவபெருமான். அதனால் காடுவெட்டி சோழன் சித்தருக்கு மனதார நன்றி சொல்கிறாரு. காலையில் விடிஞ்சதும் காவலாளிகள் வந்து கதவை பார்க்குறாங்க. அதில் மீன் முத்திரைக்கு பதிலாக ரிஷப முத்திரை இருக்கிறத பார்த்துட்டு திடுக்கிட்டு இந்த விஷயத்தை குணபூஷண பாண்டியன்கிட்ட போய் சொல்கிறாங்க. குணபூஷண பாண்டியனும் கோவிலுக்கு வேகமாக வந்து, சொக்கநாதா, என்ன இது? மீனாட்சியை அன்னை ஆட்சி செய்த இந்த கோவிலுக்கு மீன் முத்திரை இருக்கிறது தானே பொருத்தமானது. ஏன் ரிஷப முத்திரை இருக்குது? யார் மாற்றினது? எதற்காக மாற்றினாங்க? இதனால் நாட்டுக்கு நன்மைதானா அப்படின்னு கேட்டுட்டு, இதற்கான பதிலை நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அன்னைக்கு ராத்திரி சிவபெருமான் குணபூஷண பாண்டியன் கனவுல வந்து, உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். மன்னன் காடுவெட்டி சோழன் என்னை தரிசிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டான். ஆனால் பகைவர் நாட்டுக்குள்ளே எப்படி போகிறது, எப்படி சொக்கநாதரை தரிசிக்கிறது அப்படின்னு பல வகையான கவலையும் புலம்பலுமாக இருந்தான். அதனால் நான் தான் அவனை மாறு வேடத்தில் இங்கே வர சொன்னேன். அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன். அவன் போகும்போது கதவுகளை மூடிட்டு நான் தான் மீன் முத்திரைக்கு பதிலாக ரிஷப முத்திரையை மாற்றி வச்சுட்டேன். எனக்கு நல்லவர் கெட்டவர் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடே இல்லை. உன்னுடைய பக்தியும் அவனுடைய பக்தியும் எனக்கு ஒன்று தான். அவனுடைய பக்தியை நான் நிராகரிக்க முடியல. அதனால தான் அவனை மாறு வேடத்தில் வர சொல்லி அவனுக்கு தரிசனம் கொடுத்து வழி அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போ தான் குணபூஷண பாண்டியன் உணர்ந்தார், கடவுள் என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர் தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இந்த விஷயத்தை ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிவத்தொண்டு செஞ்சுட்டு தனது ஆட்சியை தனது மகனான ராஜேந்திர பாண்டியன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சிவபதவி அடைகிறாரு.